அழுதுகிட்டே இருக்கிறா, சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் ஒரு 12 மணி இருக்கு, நைட் 12 மணிக்கு ஒரு லேடி டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை போட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அழுதுகிட்டே இருந்த குழந்தை சாப்பிடாம இருந்த தண்ணி முழுங்க முடியல அதில். அப்போ அந்த மாத்திரை போட்டுன்னு ஒரே கத்து, நைட்டு 12 மணி கத்துது, இங்கே அங்கே ஓடுது, பாத்ரூமுக்கு போடுது, இங்கே ஓடியாருது அங்கே ஓடியாருது. ஆனால் அவங்க கொடுக்குற மாத்திரை வந்து எதுவுமே சரியில்லை. அவங்க நிறைய டெஸ்ட்டுங்க எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுங்கெல்லாம் நார்மல் தான் வருதே தவிர மகளுக்கு என்ன பிரச்சனைன்னு அது வரல. இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 5 மாதமாக நாங்கள் வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டோம். அந்த 5 மாதத்தில் பெரிய மக ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்போ வந்து ஆண்டவர் அறியாததுனால மாமனாரோ மாமியாரோ மச்சனர் மூத்தார் யாருமே ரட்சிக்கப்படலை. நாங்கள் வந்து ஆண்டவர் தெரியும், ஆனால் ஆண்டவர் வந்து இவ்வளோ ஒரு அற்புதம்லாம் செய்வார்னு தெரியாது. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு 5 மாதம் ஆன உடனே குழந்தையோடைய நிலைமை வந்து ரொம்ப ஒரு மோசமாயிடுச்சு. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம் ஆன ஒரு சரியான ஒரு தூக்கம் இல்லை. கணவனார் வேலைக்கு போகல, மக ஸ்கூலுக்கு எங்கே போகிறாங்களோ தெரியல, சரியாக தூங்கலை, சாப்பிடல, குளிக்கலை. சரின்ட்டு பக்கத்தில் மேட்டுப்பாளையத்தில் எங்கள் வீட்டுக்காரருடைய தாய் மாமா அங்கே இருந்தாங்க. சரி அவங்க வீட்டில் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், குழந்தை ஏன்னா தூங்காமல் நய அழுதுனே இருக்கிறதுனால என்ன செய்யுதுன்னு அவங்க கொஞ்ச நேரம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையத்தில் அவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அன்றைக்கி நைட்டு அந்த ஹாலில் கொஞ்ச நேரம் நாங்கள் படுத்தோம். நைட்டு வரைக்கும் அந்த குழந்தை நல்லா தான் இருந்தது. காலையில் 6 மணிக்கு அந்த அம்மா மடியிலே வச்சு கடத்திட்டு கட்டில் போட்டுட்டு டீ போடுறதுக்காக போன உடனே படுத்து அந்த பொண்ணு சின்ன பல்ல கட்டை வரல பிடிச்சி நல்லா நர கடிச்சிடுச்சு. கடிச்சு அந்த கட்டை வரல என்ன பண்ணாங்க, தின்னாங்களா, மிழுங்கினாங்களா இல்லை கீழே துப்புனாங்களா எனக்கு தெரியாது. வாயில் இந்த 4 சைடு இந்த பல்லெல்லாம் நச்சு, மேலே இருந்த பல்லு கீழே இருந்த பல்லு உடஞ்சிடுச்சு. வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றுது. தூக்கினோட மறுபடியும் டாக்டர்கிட்ட மறுபடியும் ப்ரைவேட்டில் போனோம்மா, குழந்தைங்களாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், நீங்கள் பேபி ஹாஸ்பிட்டல். நான் என்ன அந்த பேபி ஹாஸ்பிட்டல் பக்கமே நீ போகக்கூடாது, இந்த 4-5 மாதமாக வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோமே சரியாகவே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கஷ்டம், மனசு கஷ்டம். திருப்பி அந்த ப்ரைவேட்டில் பார்த்தோம், நீங்கள் அந்த பேபி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். பேபி ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மறுபடியும் அதே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோடனே நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். இந்த அம்மா வந்து கொஞ்சம் கூட ஏதாவது சிலர் வந்து சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சகோதரிங்க வெள்ளைப்பட கட்டிட்டு அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்களா, ஜாப் பண்ணுவாங்க. குழந்தைக்கு வாரம் ஜாப் பண்ணுவாங்க. ஏசு நல்லவர், நீங்கள் அவர் விசுவாசிங்க, தேவனால் கூடாது எதுவுமே இல்லை, அவர் ஜீவன் கொடுப்பாரு, நிச்சயமாக ஆண்டவர் குழந்தைய காப்பாற்றுவார் அவங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் விசுவாசம். அதனால் சில நேரத்தில் அந்த அவங்க டாக்டர் சொல்கிறது நான் இந்த தேவன் மேலேயே கொஞ்சம் விசுவாசம் இருந்ததுனால கேட்க முடியாதனால இந்த பொம்பளை வந்து நான் இந்த குழந்தை நான் சேர்க்கவே மாட்டேன். டாக்டருங்களாம் என்ன பண்ண வெளியிலே நிற்கிது குழந்தை, நாங்கள் சேர்க்க மாட்டோம், இந்த அம்மா வந்து அப்பப்போ இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து கையெழுத்து 3 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு டேஞ்சர் வார்டில் எடுத்து போய் போட்டாங்க. போட்ட உடனே கையெழுத்து வாங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக அது அப்படியே ஒரு செத்து பணம் போல் இருந்தது. இருந்த உடனே அடுத்த நாள் காலையில் நானே டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க டாக்டருக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழந்தை வந்து அம்மா வயிற்றில் இருக்கும்போது இது லூஸ் மாதிரி இருந்தது, உங்களுக்கு தெரியல, இந்த குழந்தை பிழைக்காது, மறிச்சு போயிடும், நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட, நான் நல்லா தானே கொண்டு வந்தேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, நான் எனக்கு மனசில் கோபம் வந்ததுனால அவங்கள கேட்ட உடனே சரின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு அவங்க போன்னு சொன்ன உடனே குழந்தைய தூக்கி தோல் மேலே போட்டுட்டு அடையாறில் இருக்கிற அந்த அக்காங்க கிட்ட அந்த நேரத்தில் யாருமே ஆண்டவருக்கு பற்றி தெரியாது. எங்கள் வீட்டில் மாமியாருக்கோ உறவத்திக்கோ கூட இருக்கவங்களுக்கோ கூட அக்கா தங்கச்சிங்களோ நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் வந்து ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு கையில் ஒரு 200 ரூபாய் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த சகோதரிங்க என்ன செய்யுது, குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதா, என்ன பண்ணுறது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க தான் சொன்னாங்க ஆலோசனை, இது மாதிரி அடையாறில் இருக்கிற ஜீசஸ் காலுக்கு கொண்டு போங்க, நிச்சயமாக தேவன் வந்து உங்கள் பிள்ளைக்கு வந்து உயிர் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆட்டோ வச்சுட்டு அந்த இடத்துல போனோன்னு அந்த இடத்துல போயிட்டு ஒரு சகோதரி ஒரு ஐயா ஜாப் பண்ணாங்க. ஜாப் பண்ண உடனே அந்த இடத்துலேருந்து குழந்தை தூக்கிட்டு நேராக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே அந்த பழைய வீட்டுக்கு நாங்கள் போல பயந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு கொண்டு போனால் மறுபடியும் குழந்தை வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், செத்து போயிடும், குழந்தை பிழைக்காதுன்ட்டு
ஒரு பயம் எனக்கு. 3வது தெருவில் எங்கள் ஓரவத்தி இருந்தாங்க. அந்த தெருவில் வச்சுக்கிட்டு திண்ணை மேலே வச்சுக்கிட்டு உட்காந்துன்னு பகலெல்லாம் திண்ணைங்களை வச்சுக்கிட்டு அந்த சாத்துக்குடி ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு தான். அது வந்து 6 வயசு குழந்தைய ரோட்டில் உட்காந்துக்கிட்டு காலில் போட்டுக்கின்னு பாலாடை வச்சு ஊற்றுவேன். அது ஏன்னா அது கையை கடிச்சிக்கிறதுனால அது சாப்பிட முடியாமல் ஒரு செத்த போனதுக்கு சமமாக இருந்தது. அப்பா அம்மா யாருன்னே அதுக்கு நினைவாட்டில் போயிடுச்சு அதுக்கு. அப்போ அந்த ஜூஸ் ஊற்றும் போது அங்கங்கே அந்த கேள்விப்படுற பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஊழியக்காரங்க ரோட்டில் தான் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அந்த குழந்தைய திண்ணை மேலே அவங்க வீட்டு திண்ணை மேலே வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன் பகல் ஃபுல்லாக. அப்போ எங்கெங்கேயோ இருக்கிற ஊழியக்காரங்களாம் வந்து எனக்கு யாருன்னே வந்து தெரியாது. அவங்கெல்லாம் வந்து ஜாப் பண்ணிகிட்டே போவாங்க. பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகல, மாத்திரை போடலை. அந்த அவங்க வந்து அவங்க ஜெபிச்சுட்டு போனது நிமித்தம் அது எப்படி உயிர் வந்ததுன்னே தெரியல. நாளுக்கு நாள் அப்படியே நல்லா ஆயிடுச்சு அந்த குழந்தை. அப்பா அம்மா யாருன்னு சொல்ல ஆரம்பிச்சது, நினைவு வந்தது. கரெக்டாக ஒரு மாதத்துல நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஆயிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அது டாக்டர் சொன்னாங்க, இந்த குழந்தை வந்து அம்மா வயிற்றுல இருக்கும்போது இது மென்டலாக பிறந்துச்சு, இது உங்களுக்கு தெரியாது, இந்த குழந்தை வந்து பிழைக்காது, இது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அறிவு நிமித்தம் அவங்க படித்த படிப்பு நிமித்தம் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை செத்து போயிடுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சது நிமித்தம் ஆண்டவர் அந்த நேரத்தில் யாரும் இல்லாத ஒரு அனாதை போல ரோட்டில் வச்சுட்டு உட்காந்துட்டு இப்போ நான் பாட்டுன்னு நைட்டு ஆனாக்கா அந்த ஒரு ஊழியக்கார வீடு அவங்க இடம் கொடுத்தாங்க. அந்த குழந்தை போட்டுன்னு நைட்டில் படுத்துப்பேன். பகலில் வந்து என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது இல்லையா, ரோட்டில் வச்சுன்னு உட்கார மாதிரி திண்ணை மேலே வச்சுன்னு. ஆண்டவர் அப்படியாக டாக்டர் சொன்னாங்க மறிச்சு போயிட்டாங்க, மறிச்சு போடுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடு இருக்குது. 2009 6 வயசுல அவ்வளோ ஒரு மோசம். ஒரு நெருப்பில் பற்றிக்கிட்டவங்கன்னா எப்படி இருப்பாங்க, 2 காலம் ஆடும், அதுக்கு இந்த கையை ஆடும், வாயிலேருந்து ரத்தம் ஊற்றிட்டே இருக்கும், வாயிலேருந்து பல்லெல்லாம் உடஞ்சி போச்சு, சீழும் ரத்தமும் ஊற்றிட்டே இருக்கும். அப்பா அம்மா யாரில்லன்னு அது ஞாபகத்தை போயிடுச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் யாரும் இல்லாத அனாதை போல ரோட்டில் உட்காந்துன்னு சகோதரிக்கு சொன்ன அந்த வார்த்தையை நிமித்து விசுவாசித்து, இயேசுவே நீங்கள் நிஜமான தெய்வமாக இருந்தா அந்த அந்த ப்ரேயர் ஆரில் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் நிஜமான தெய்வம் வந்தால் என் மகளுக்கு உயிர் கொடுங்க. நாங்கள் தங்கத்து ஒரு புதுப்பேட்டையில் உங்கள் நாமம் மகிமைப்படணும்னா நீங்கள் வந்து ஜீவன் கொடுங்க, உங்கள் நாமம் தூசிக்கணும்னா உயிர் எடுத்துக்க. இந்த ஒரு வார்த்தை சொன்னேங்க ஆண்டவர்கிட்ட. இந்த ஒரு வார்த்தை போய் எசப்பாவுடைய காதில் விழுந்துதா என்னன்னு தெரியல. கர்த்தர் இன்னைக்கு ஜீவனை கொடுத்து உங்கள் மத்தியிலையும் இந்த புதுப்பேட்டை மத்தியிலையும் மகளை ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தி வச்சுக்கிறாரு. கர்த்தர் எங்கள் வாழ்க்கை